வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. பூஜா குட்டி தான் சமைச்சு வச்சிருக்காங்க. செல்லக்குட்டி வந்து சுட சுட சோறு வடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சு வச்சிருக்காங்க. அது உள்ள பார்த்த மாட்டேங்குது, அதனால உடச்சு போட்டேனே, நானும் அப்படிதான் போட்டேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சு வச்சிருக்காங்க, கொஞ்சமா தக்காளி ரசம். ஓகே ஓகே, இந்த பக்கம் வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா முட்டை வெந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பப்பு கடைஞ்சி வச்சிருக்காங்க. சூப்பரா. அதுல மஞ்சத்தூள் வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அப்புறமா சொல்றோம். அதனால மஞ்சத்தூள் போடல, அப்படியே பப்பு கடைஞ்சி வச்சுட்டாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல். பருப்பு சாதத்துக்கும் அந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் அப்பளத்துக்கும் சூப்பரா இருக்கும். நெய் விட்டு சாப்பிடணும். நம்ம நம்மளோட இயற்கை சந்தை பசு நெய், எருமை நெய் இருக்குது, அதை விட்டு சாப்பிட போறோம். சவுண்டு கேட்குன்னு பாக்காதீங்க, நம்ம வீட்டுல பக்கத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கட்டும், வாழ்க வளத்துடன் சீக்கிரம் வீடு கட்டி முடிங்க. அதுவும் வீட்டு பக்கத்துலயே, நம்ம வீட்டு பக்கத்துலயே காலி பண்றோம், வீடு கட்டுறாங்க. வாழ்க வளத்துடன். அதுக்கப்புறம் பூஜை குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. ரொம்ப நம்ம சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நல்லா விஷ் பண்றீங்க, சீக்கிரம் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. கட்டிடுவோம். வீடு காலி பண்றோம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, காலி பண்றோம். இந்த பூஜாஸ் கிச்சன் இன்னும் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் இல்ல, 2 நாள். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இவ்வளோ நாளா, அதாவது நீங்க வந்து யூடியூப்ல ஒரு 3 இயர்ஸா தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா நாங்க ஒரு 9 இயர்ஸா இந்த வீட்டுல இருக்கோம். அவ்வளோ சந்தோஷமான வீடு. அதுவும் இந்த ஹவுஸ் ஓனர் மாதிரி சத்தியமாங்க யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. எங்க ஹவுஸ் ஓனர் அண்ணன் வந்து அவ்வளோ நல்லவங்க. இப்ப அவங்க ஓன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் மனசு இல்லாம தான் நம்மள காலி பண்றாங்க. நேத்து போய் பால் காய்ச்சிட்டு வந்தோம். vlogலாம் வரும் பாருங்க. அதுல எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்போம்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அதாவது அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா யாரும் நம்மள எப்பயும் காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. அந்த நிலைமையில நாங்களும் வரணும். நீங்க எல்லாரும் அந்த நிலைமையில இருக்கணும். அதுதான் எங்களோட விஷஸ். உங்களோட பிளஸிங்க்கு நாங்க கொடுக்குற விஷஸ் அதுதான். அதுக்கப்புறம் நாங்களும் சொந்த வீடு கட்டி போயிடணும். ஆசீர்வாதம். நிறைய பேர் வந்து எங்களை வேண்டிட்டு இருக்கீங்க. வேண்டிக்கோங்க மனசார. நாங்க சொந்த வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்ட்டு நீங்களும் போவீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. இருக்கிறது ஒரு லைஃப், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன தோணுதோ செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க வளத்துடன். வேற கிச்சன்ல சந்திப்போம். டாடா பாபாய். நேற்றுக்கு வந்து பூஜா வந்து எப்ப பாரு ஒரே தொந்தரவுப்பா. இதை வாங்கி கொடு, நச்சுன்னு. இந்த ஏதாவது ஒரு ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டா போதும், எனக்கு உடனே இதை வாங்கி கொடு. அதுக்குதான் நேற்றுக்கு வந்து பூஜா ஒரு 2 தலைமை 4 கொட்டி வச்சிருக்கேன். ஆனாலும் கேட்டுனே தான் இருப்பா பூஜா. கேட்பேன் தொடரும்.